நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த 27வது உபவாச நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு விசை இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். எல்லாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்துவோமாக. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. கேளுங்களேன், நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர்,
எனக்காக மாற்றிடுவே. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நம்பி வந்திருக்கிறப்பா, உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க, எல்லாம் கேளுங்களேன். நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. நல்ல கரங்களை தட்டி, அறியாத வழிகளையும் புரியாத பாதைகளையும் நமக்கு முன்னாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது வரப்போகிற காரியம் என்னவென்று இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட அதிகமாய் ஜெபிக்கும்படியாய் நம்முடைய தலைமை போதகர் மூலமாக தரிசனங்களை கொடுத்து கர்த்தர் இந்த 40 நாள் உபவாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 40 நாள் உபவாசத்தில் 27ஆம் நாளான இன்று ஜெபமும் எழுப்புதலும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஜெபமும் எழுப்புதலும். இந்த நாட்களிலே ஜெபம் அதிகரிக்கும் பொழுது, ஜெபம் அதிகரிக்க நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களும் அதிகரிக்கும். ஒரு தீவிலே பவுல் அனல் ஏற்றும் போதுதான் அதற்குள்ளிருந்து என்ன வந்தது? பாம்பு வந்தது. ஒளிந்திருக்கிறது தெரியாது. அனல் ஏறும்போது பாம்பு வெளியே வந்தது. அனல் ஏற்றும்படியாய் தேவன் உந்தி தள்ளுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கூட ஒரு வசனத்தை வாசித்து விட்டு தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுவோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, இவைகளிலே நிலைத்திரு, இவைகளிலே நிலைத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. அவர் ஏற்ற நேரத்தில் பேசுகிற தகப்பன். யோனாவோடு பேசினவர், அவனை விழுங்கும்படி மீனோடு பேசினவர், யோனாவுக்கு நிழல் தரும்படி செடியோடு பேசினவர், அதை அரித்து போடும்படி பூச்சியோடு பேசினவர். இப்படி பலதரப்பட்ட உயிரினங்களோடு பேசுகிற தகப்பன் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இதையே சிந்தித்து கொண்டிரு, நிலைத்திரு. இந்த 2 காரியங்களை ஆண்டவர் இந்த முற்பகல் நேரத்தில் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். கர்த்தருக்குள் தேறுவது என்பது நம்முடைய முன்னேற்றம். நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வேணும்னு சொல்லி பல நாட்களாக ஜெபித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக நமக்குள் ஒரு எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா. இங்கிருந்து தான் எழுப்புதல் வெளியே வரணும். வெளியே இருந்து உள்ள வரணும். நம்ம எதிர்பார்ப்பது ஒரு கடினமான காரியம். இவான் ராபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வேல்ஸ் மற்றும் இங்கிலாந்து தேசத்தில் அவர் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு மனிதர், எழுப்புதல் வீரர். 8/6/1878 பிறந்தவர். தனது 27ஆம் வயதில் மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வந்த நபர். பல்லாயிரக்கணக்கானோர் அந்த நாட்களில் மனம் திரும்புதலுக்காக கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு பாத்திரம். அவருடைய வாழ்க்கையில் 13 வருடம் இதற்காக காத்திருந்து ஜெபம் செய்தார். 13 வருடம் காத்திருந்து ஜெபம் செய்த ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய காரியங்களிலே ஒரு காரியம் அவரிடத்துல கேட்கும்போது சொல்லியிருக்கிறார், தனக்குள் மாற்றம் ஏற்படாத வரை பிறருக்குள் மனமாற்றத்தை, அதாவது எழுப்புதலை எதிர்பார்ப்பது வேடிக்கையான காரியம் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வரலாறுலாம் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்லைனில் கவனித்து கொண்டு இருப்பவர்கள், இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு யூத தேசத்தில் ஒரு யூத ஸ்திரீ, ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஒரு சுவிசேஷ கூட்டத்திற்கு போயிருக்கு. அந்த இடத்துல போகும்போது
ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் நமக்காக செய்த காரியத்தையும் அன்னைக்கு பேசும்போது அந்த மகள் உணர்ந்து அழுது தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வரும்போது அவருடைய தகப்பனார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இது போல் நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. அவர் பேசும்போதே நிறுத்து, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கூடாது, இயேசு என்பவர் ஒருவர் இல்லை அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மகள் தன் இருதயத்தில் ஒரு காரியம் யோசிச்சிருக்காங்க, எனக்காக அடிக்கப்பட்டாரு, எனக்காக நொறுக்கப்பட்டாரு, எனக்காக உடைக்கப்பட்டாரு, அவரை நான் மறுதளிப்பேனோ அப்படின்னு அந்த மகள் சொல்லிட்டு வாயை திறக்காம நின்றுட்டு இருந்தான். அந்த தகப்பனாருடைய கோபம் அதிகரித்ததுனால வேகமா போட்டு அடிச்சதுல அந்த முள் கொம்புல அவளுக்கு சரீரம் முழுவதும் ரத்தம் வந்து அந்த ரத்தத்தினால இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப பலவீனம் ஆயிட்டு இருக்கா அந்த பிள்ளை. ஒரு நாள் அவங்க தாயாரிடம் கேட்டிருக்கா, அப்பா என்னை அடிச்சாரு, அப்போ நான் போட்டிருந்தேன் பாருங்க அந்த ட்ரெஸ்ஸு, அதை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்களேன். நான், ஏம்மா உனக்கு உடம்பு சரியில்லை, அந்த ரத்தத்தெல்லாம் நீ பார்க்காதம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை கொண்டு வாங்க, கூடவே ஒரு கத்திரிக்கோலும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாயாரும் அந்த கத்திரிக்கோலும் அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த மகள் அதை வாங்கி கொண்டு அதை சிறிய துண்டா வெட்டிட்டு அவங்க அம்மாகிட்ட மிச்சத்தை கொடுத்துருக்காங்க. ஏம்மா இதுன்னு கேட்கும்போது, நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன் ஏசப்பா கிட்ட, உங்களுக்காக நானும் ரத்தம் சிந்தனப்பா, நானும் ரத்தம் சிந்தனை, உங்களை நான் மறுதளிக்கலை அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முதலாவது அவ ஏற்றுக்கொண்டு உணர்ந்தாள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள எழுப்புதல் என்பது இங்கிருந்து உருவாகும் பொழுது, வைராக்கியமாய் நிற்கும் போது ஆண்டவர் நம் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், 2 காரியங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. நீர் தேறுவது அநேகருக்கு விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டிரு, இவைகளையே நிலைத்திரு என்று இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தேறுவது அநேகருக்கு விளங்கணும், நம்ம குடும்பத்தாருக்கு விளங்கணும், நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு விளங்கணும், நாம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க விளங்கணும், நாம கர்த்தருக்குள்ள தேறி வருவது. ஹல்லேலூயா. 2 நபர்களை பற்றி இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். நாம் தேறுவது எப்படி என்று இந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதை இன்னும் அவனை அதிகமாக பகைத்தார்கள் என்று இந்த இடத்துல வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறான், கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட யோசேப்பு இன்னும் அதிகமாய் பகைக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான் யோசேப்பு. சின்ன பிள்ளையா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான். யோபு 16வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் 16வது வசனம் ஒன்று இருக்குது. நான் சந்தோஷமாக தான் இருந்தேன், உங்களுடைய இலக்குக்கு என்னை நிறுத்துனீங்கன்னு சொல்லி ஒரு வசனம் உண்டு 8:16. இப்படி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோசேப்புக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த பிற்பாடு தான் அவனுடைய நெருக்கம் வருது. முதல்ல என்ன பண்றாங்க? 39:1 வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினாங்க. இந்த நேரத்தில் யோசேப்போட சிந்தை என்னவா இருந்திருக்கும்? பள்ளத்தில் போடும் பொழுதும் இங்கே விற்கப்படும் பொழுதும் யோசேப்போட சிந்தனை அதிலே நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறான். அவன் கர்த்தரால் ஒரு தரிசனம் சொப்பனம் காணப்பட்ட பொழுது சகோதரர்களால் பகைத்து விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில கூட அவனுடைய சிந்தை எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்கிறது. அவன் அதே சிந்தித்து கொண்டிருக்கிறான், நிலைத்திருக்கிறான். இங்க வேத வசனம் அதை தானே வாசிச்சோம். நீ தேறுவது அநேகருக்கு விளங்கும்படி இவைகளையே சிந்தித்தும் நிலைத்தும் இரும் என்று சொல்லுகிற இவனுடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருந்ததுனால
அங்க நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 39வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டில் அவன் இருந்தான். அப்போ இந்த காரியத்தில் நம்ம நிலைத்தும் சிந்தித்து கொண்டு இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. வேற சிந்தைக்குள் நாம் போகாதபடிக்கு இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நான் தேறி வருவது முதலாவது அநேகருக்கு விளங்கணும். அநேகர் எழுப்புதலுக்குள்ளாய் போவதை நாம் விரும்பாம நமக்குள் ஒரு எழுப்புதலை வர நாம் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேறுவது எல்லாருக்கும் தெரியணும். நம்ம தெரியும் போது தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று அநேகர் உணர்ந்து கொள்வார். தொடர்ந்து 4வது வசனத்தையும் வாசிங்க. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து 3லேருந்து வாசிங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. நம்ம தேறுவது அநேகருக்கு தெரியும் போது பல காரியங்கள் நம் கையில் ஆண்டவர் கொண்டு வந்து தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடிமை ஆனவன் கிட்ட எல்லாவற்றையும் விட்டுட்டான். சாப்பாட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். ஒரு அடிமைக்கு கிடைத்த பரிசு பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையில் சிந்தித்து கொண்டும் நிலைத்து கொண்டு இருந்தான். இன்னைக்கு நமக்கு அநேக நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கடந்த வருஷத்தில் வந்தது, இந்த வருடத்தில் வந்தது. ஆனால் சூழ்நிலையை பார்த்து நாம் வார்த்தையில் நிற்கிறோமா இல்லை சூழ்நிலையின் பிரகாரம் நம்முடைய சிந்தையை நாம் பல விதத்தில் திருப்புகிறோமா என்பதை இன்றைக்கு ஆலோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னா அதே பிடித்து கொண்டு நாம் தேறுவது அநேகருக்கு விளங்கும்படி இருக்கும்போது நம்மை சுற்றியுள்ளவர்கள் கூட நம்மிடத்தில் பச்சமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்கும் போது சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல் சங்கீதத்தில் 3வது வசனத்துல அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எது செய்றானோ வாய்க்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் கூடவே இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அவன் சிந்தித்து கொண்டிருந்தான், அதிலே நிலைத்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட காரியம் கடந்து போகிற நேரத்தில், இப்படி கடந்து போய்கொண்டே இருக்கிறது அவனுடைய காரியம். கடந்து போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்குறோம். ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்குறோம். இதற்கு முன்பாக 4 வித காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். பசுமையா வாழ்வான், கனி கொடுத்து வாழ்வான், இலை உதிராதிருப்பான், கடைசியாக செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியம் இந்த இடத்துல வருகிறது. அந்த காரியம்தான் அந்த எஜமானுடைய மனைவி, அந்த போர்த்திபாரோட மனைவியின் செயல். இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் வாசிக்கும் போது போயிட்டு வாசிங்க. 39வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவனுடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருந்தது. அதனுடைய 12வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு கூட செய்னி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடினான். இது ஓடுவதற்கு காரணம் என்ன? அவன் ஓடி வருவதற்கு காரணம் என்னன்னா அவனுடைய சிந்தை அது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை மேல சிந்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் விழுந்து போவதற்கு காரணம் என்ன? இதையே சிந்தித்து கொண்டிரு, இதையே நிலைத்திரு என்று கர்த்தர் சொல்லின பிறகும் சிந்தையில பயங்கரமான காரியம். இப்போ வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஃபோனில் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோன்னா அந்த காரியம் விலகி எங்கேயோ போயிடுது, விலகி எங்கே தூரத்தில் போய் சிக்கலில் போய் நிற்குது. இந்த காரியம் எல்லாரும் அறிந்தவைகள், எல்லா கையிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால ஒரு காரியத்தை நம்ம நன்மையாக பார்ப்போம், ஏதோ ஒரு காரியத்தை சர்ச் பண்ணுறோன்னா அது வித்தியாசமாய் போயிடும். ஆனால் யோசேப்புடைய சிந்தை எங்கே இருந்தது?
நாளுக்கு நாள் அவனுக்கு போராட்டம் இருந்தது அந்த வீட்டுக்குள்ள. அவன் வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் பயந்து தான் போயிருப்பான். அவன் வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் அவன் சிந்தனை வார்த்தை மேல இருந்திருக்கும். கர்த்தருடைய வல்லமையின் மேல அவனுடைய கவனம் இருந்திருக்கும். அதனால தான் எந்த போர்த்திபாருடைய மனைவி எவ்வளோ பேசினாலும் அவன் சிந்தை அங்கே போகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு 2 காரியத்தை இந்த இடத்துல என்னால் நல்லா கவனிக்க முடியுது கடந்த நாட்களில். போர்த்திபார் சொல்கிறான், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் உணர்றான். அவன் உணர்ந்ததுனால அவன் வீட்டு காரியத்தை எல்லாத்தையும் அவன் கிட்ட கொடுக்குறான். ஆனால் இந்த போர்த்திபாரோட மனைவி சொல்கிறான், இங்கே யாருமே இல்லை என்று. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை கசக்கி பார்க்கும்போது 3 பேர் இருந்த இடத்துல 4வது ஒருவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் எல்லா இடத்திலும் இருப்பார், வெளியேயும் இருப்பார், உள்ளேயும் இருப்பார். அக்கினிக்குள்ள போய் தான் நிரூபிக்கணுமா? ஆண்டவரே, இந்த 3 பேர் உனக்காக வைராக்கியமா இருக்கிறாங்களே, நீ வைராக்கியமா இருக்கிறது எனக்கு தெரியும், அந்த ராஜாவுக்கு தெரியணும்ல, அதனால தான் நான் அந்த நெருப்பில் போட்டேன். ஹல்லேலூயா. இந்த ராஜாவே 7 மடங்கு அவன் வைராக்கியம் வைக்கிறானா, நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு நம்முடைய வைராக்கியம் எவ்வளவா இருக்க வேண்டும்? கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், இதையே சிந்தித்து கொண்டிரு, இதையே நிலைத்திரு. இப்படி இதையே சிந்தித்து கொண்டு நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் இறங்குவார். இதை பெற்றுக்கொள்ள யோசேப்பு அநேக காரியங்களே பொறுமையா இருந்தான். அவனுடைய பொறுமை எப்படிப்பட்டதா இருந்தது? ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் கவனிங்க, யோசேப்பு 17 வயதுல தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்ப பார்க்கும்போது 17 வயது வரைக்கும் அவனுக்கு அந்த தரிசனம் இல்லாமல் இருந்த நேரத்துல 17வது வயதுல தரிசனத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பு, இவான் ராபர்ட்ஸ் பார்த்தா எத்தனை வருடம் அவர் ஜெபம் பண்ணாரு? 13 வருஷம் ஜெபம் பண்ணாரு. நீங்க புக்லயோ இல்ல நெட்லயோ பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு இருக்கும். 13 வருஷம் இதற்காக காத்திருந்தார். இந்த நேரத்தில் ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். இங்க பார்க்கும்போது 30 வயசுல அவனுடைய உயர்வு வருகிறது. 17 30 இடைப்பட்ட காலம் எவ்வளோ? 13 வருடம். நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அதே 13 வருடம் காத்திருக்கிறான். யோசேப்பு காத்திருந்ததுனால அவன் அந்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டான். முதலாவது நமக்குள்ள கர்த்தருடைய வாஞ்சையோடு அவர் வார்த்தையில நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நல்ல சத்தமா, இவ்வளவுதானா? ஆமென். 13 வருடம் காத்திருந்த யோசேப்பு, அவனுடைய 13 வருடத்தில் எத்தனை போராட்டங்கள் எல்லாம் அறிந்தவைகள் தான். இன்னைக்கு இது புதுசான ஒன்று நான் இங்கே சொல்லலை, எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள். யோசேப்போட வாழ்க்கையை அறியாதவங்க யாருமே இல்லை. ஆனால் இந்த 13 வருடமும் அவன் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தான், அதையே சிந்தித்து கொண்டிருந்தான். அதனால தான் அவனால் மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உபவாச நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையில நீங்க நிலைத்தும் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 2வதாக இன்னொரு நபரை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் அறிந்தவைகள் தான். சில காரியங்கள் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. 2வதாக பார்க்க போகிற நபர் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை சிலவற்றை இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது
சாமுவேல் ஈசாயை நோக்கி ம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி ம். அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆமென். 7 பிள்ளைகளை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினா, ஆனா தன்னுடைய கடைசி மகனை மறந்துட்டான். இன்னைக்கும் அப்படி மறக்கப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கலாம். சொந்த பந்தங்களால, குடும்பத்தால, பல காரியத்தால மறந்து இருக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது 2 காரியங்கள் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒன்று, எல்லாருக்கும் இளையவன், அவனால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, அவனால் எதுவுமே நடக்காது. 2வது காரியம், அவன் ஆடு மேய்த்திருக்கிறான். இந்த 2 காரியம் தான் யார் அறிந்திருக்கிறா? அவரோட அப்பா அறிஞ்சிருக்கிறார். தகப்பன் அறிந்திருக்கிற 2 காரியம் என்ன காரியம்? முதல்ல, அவன் எல்லாருக்கும் சின்னவன், அவனால் ஒன்றும் ஆகாது. 2வது காரியம், அவன் ஆடு மேய்க்கிறான், நீங்கள் வந்த காரியத்துக்கு அவன் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தகப்பன் அவனை அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ தாவீதோட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவன் அந்த வனாந்தரத்திலே இருந்து கர்த்தருடைய சிந்தை, கர்த்தருடைய யோசனை, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறனுடைய அறிந்திருக்கிற காரியம், அவன் தகப்பனார் அறிந்திருக்கிற காரியம் இந்த 2 தான். ஆனால் வேதத்தில் நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம், நீர் தேறுவது அநேகருக்கு விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ராஜாவோட அரண்மனையிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. அதே 16வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே, 17வது வசனம் சொன்ன உடனே 18வது வசனத்துல ஒரு வார்த்தை வருகிறது. வாசிங்க பாஸ்டர். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்லேமியான் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. அவங்க அப்பா அறிஞ்சது என்ன? அவன் எல்லாம் சின்ன பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனா ராஜாவோட அரண்மனையில் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறாரு, அவன் வாசிப்பதில் வல்லவன், அவனோட கூட பாருங்க அவனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த இடத்துல எப்படி தேறுவது விளங்கி இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல அவனோட எப்படி இருக்கு? முதல்ல அவன் யாருடைய குமாரன் என்பதை அறிந்திருக்கணும். நமக்கு வீட்லேயும் சரி, நம்ம இருக்கிற இடத்துல சரி, நம்மளை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ராஜாவோட அரண்மனையில் நம்மளை பற்றி பேசப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். நாம் தேறி வருவது அநேகருக்கு விளங்க வேண்டும். இவன் காட்டுக்குள்ளே இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான், அப்பாவுக்கு தெரியல. ஆனால் தூரத்தில் இருக்கிற அந்த ராஜாவோட வேலைக்காரனுக்கு தெரியுது இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு. அவன் பாருங்க முதல்ல சொல்றான், வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான் ஆண்டவருக்கு. அப்பா அறியாதத தூரத்தில் இருக்கிற ராஜாவின் அரண்மனையில் அறிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் தேறுவது அநேகருக்கு விளங்கிற்று. ஹல்லேலூயா. அநேகருக்கு விளங்கும்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் தேறி வர வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் இதுதான் இடைப்படுகிறார். தீமோத்தேயுக்கு பவுல் சொன்ன வார்த்தை, நீ தேறி வரணும். நீ தேறி வரணும்னா இதையே சிந்தித்து கொண்டிரு, இதையே நிலைத்திரு. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். இதுல ஒரு 7 காரியங்கள் இருக்கிறது. முதல்ல அவன் யாருடைய மகன், 2வது வாசிப்பதில் தேறினவன், 3வது பராக்கிரமசாலி, 4வது யுத்த வீரன், 5வது காரிய சமர்த்தன், 6வது சௌந்தரியம் உள்ளவன், 7வது கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். 7 இருந்தா என்ன? பரிபூரணம். ஹல்லேலூயா. ஒரு பரிபூரணம் உள்ள மனுஷனா தாவீது வளர்வதற்கு அவன் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டும் நிலைத்து கொண்டும் இருந்தான். ஹல்லேலூயா. முதலாவது பார்க்க போகிறோம், முதலில் அவன் யாருடைய மகன் என்று அறிந்திருக்க வேண்டும். அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், பெத்லகேமன் ஆகிய ஈசாயின் குமாரன் என்று அறிந்திருக்கிறான். இன்னைக்கு நம்மளை பார்க்குறோங்க, நம்ம யாரோட பிள்ளை என்பதை முதல்ல அறிந்திருக்கணும். 2 கரங்களை உயர்த்தி நம்ம யாரோட பிள்ளை என்பதை அறிந்திருக்கணும். ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையா இருப்பவர்கள் நாம் யாரோட பிள்ளை, யாருக்காக நாம் வைராக்கியமாய் நிற்கிறோம் என்பதை
அநேகர் அறிந்து கொள்ளணும். அந்த வேலைக்காரன் அறிந்தால அவனுடைய தகப்பன் யாருன்னு, நம்ம தகப்பன் யாருன்னு முதல்ல அறியணும். இந்த காரியத்தில் நமக்கு ஒரு எழுப்புதல் வரணும். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே முதல்ல நான் யாருன்னு தெரியணும் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு காரியமோ, சபைக்குள்ள வரும்போது ஒரு காரியமோ நான் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல நின்னாலும் வைராக்கியம் உள்ளவனா நான் நிற்கணும். 2 கரங்களை உயர்த்தி இந்த உபவாச நாளில் இந்த காரியத்தில் நாங்க தேறி வரணும் ஆண்டவரே. நாங்க யாரோட பிள்ளை என்பதை தெரியணும். இவ யாரோட பிள்ளை, ஞாயிற்றுக்கிழமை எங்க இருப்பான், ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் என் மகள் எங்க இருப்பான்னு அநேகருக்கு தெரிந்திருக்கணும். இந்த காரியத்தில் நமக்குள்ள ஒரு எழுப்புதல் வர வேண்டும். முதல்ல நமக்குள்ள எழுப்புதல் வந்த பிறகு பாருங்களேன், ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் ஒரு எழுப்புதல், அது எண்ணுக்கடங்காத எழுப்புதல். இந்த வருடத்தில், இந்த நூற்றாண்டில் இன்னும் வரல, இந்த நாட்களில் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக நாம் யாருடைய மகன், யாருடைய பிள்ளை, யாருக்காக நாம் நிற்கிறோம் என்பது அநேகருக்கு விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது தேறினவனாக இருக்க வேண்டும். 2வது எப்படி இருக்கணும்? தேறினவனாக இருக்க வேண்டும். எஸ்ரா 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா கொடுக்க காரணம் வேதத்துல தேறினவனா இருந்தான். 2 கரங்களை உயர்த்தி, வேதத்துல நாங்க தேறின ஆண்டவரே சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, கரங்கள வேதத்தை எடுத்து, இந்த வேத வார்த்தையில நாங்க தேறினவனா இருக்கணும். இதுல நாங்க தேறுவது அநேகருக்கு விளங்கும்படியா இருக்கணும் ஆண்டவர். இந்த நாட்களிலே வேதத்தின் அறிவு இல்லை. நம்ம ஜெபிக்க சொன்னா பல மணி நேரம் ஜெபித்துட்டு போயிடுவோம். ஆனா வேதத்தை எடுத்து வாசித்து அதை தியானிக்க சொன்னா அதுக்கு ரொம்ப சோர்வு உண்டாகிறது. இந்த நாட்களில் பார்க்கும்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வளர்வது, தேறுவது அநேகருக்கு தெரிய. 2வது காரியம், இந்த வேதத்தில் நாம் வளர்களாய் இருக்க வேண்டும். இப்படி நடக்கும்போது தான், இப்படி இவன் அதில் தேரும் போது தான் அவன் கேட்டவையெல்லாம் ராஜா செய்தார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷிக ராஜா செய்யும் போது நம்முடைய பரம தகப்பன் செய்ய வல்லவர் இல்ல? நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஒரு ராஜா சாதாரண மனுஷன், அவன் கேட்டதெல்லாம் செய்யும் போது நம்முடைய ராஜா அவர் பெரியவர், வேதத்தில் அறிந்தவனாய் இருக்கணும். அடுத்ததாக 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். வேதத்துல அதை எப்படி நாம் பேச வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், அதை நீதியின் நியாயங்களை உபதேசிக்க வேண்டும் என்பதில் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த காரியத்தில் நான் தேறணும். நல்ல இது பிரசங்க நேரம் மாத்திரம் இல்லை, ஜப நேரமாக எடுத்துக்கொண்டு ஆன்லைனில் கவனித்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த காரியத்தில் நான் தேறணும் ஆண்டவரே. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான்ல எஸ்ரா, நாங்கள் பக்குவப்படுத்தணும்ப்பா இந்த வேதத்தில். ஆண்டவரே எந்த இடத்துல போனாலும் ஆண்டவரே நாங்கள் இந்த வேதத்தை சுமந்து கொண்டு செல்கிறவர்களாய், கையில் அப்பா இல்லை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு செல்லணும். இதில் நாங்கள் பக்குவப்படுத்தவர்களாய் மாறணும் பிதாவே. 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி தேறின வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசாஸ்டா கொடுத்த சன்னதியின் நகலாவது. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது எஸ்ரா படித்து தேறின ஒருவனாக இருக்கிறான். வேதத்தை நன்கு படித்து தேறின காரியம் மீண்டும் மீண்டும் ஏன் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், ஒரு எஸ்ராவை போல நாம் இதில் தேறி வர வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்ராவை போல தேறி வரும் பொழுது கர்த்தர் நாம் தேறி வருவது அநேகருக்கு விளங்கும்படி கர்த்தர் இந்த நாட்களிலே செய்வாராக. ஆமேன் சொல்லுங்களா. ஆமேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம்
அதனுடைய 16வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், இது கண்டிப்பா சொல்றார் ஆண்டவர் இந்த இடத்துல. தேவனுடைய மனுஷன் யாவரும் தேறினவனாகவும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆமே, நம்ம தேறினாதான் நற்கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. எந்த தேவ மனுஷனும் தேறினவனாக மாறணும், குழந்தைகளாக இருக்கக்கூடாது. இந்த காரியத்தில் நாம் நன்றாய் வளர வேண்டும். நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேறினவனா இருக்கணும்ப்பா. எந்த மனுஷனும் தேவனுடைய பிள்ளையா நாங்க இருந்தோம்னா தேறினவனாக மாற வேண்டும். பிலிப்பியர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தனையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யோசேப்போட சிந்தை அதே இருந்தது. வேற சிந்தை இருந்ததுன்னா ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார்ல, அந்த செகண்ட் வெளிப்படுத்தினாரு. அவனுக்கு தேவன் என் கூட இருக்கிறார் என்பதை அவனை உணர வச்சார் ஆவியானவர். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். எந்த சிந்தை? நாம் வளர்வது அநேகருக்கு தெரியணும். அல்லேலூயா. நாம் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி, இதையே சிந்தித்தும் இவைகளிலே நிலைத்து கொண்டிருக்கும்படி ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோடு பேசுகிறார். மூன்றாவதாக பராக்கிரமசாலி. அவனுடைய வாழ்க்கையில அந்த வேலைக்காரன் அறிந்த காரியம் பராக்கிரமசாலியா இருக்கிற. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். அதற்கு 11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஆலயத்துக்கு சமீபமாக அதை போரடித்து கொண்டு பயந்து போயிருக்கிற ஒரு மனுஷன்தான் கிதியோன். மீதியானரின் கைக்கு தப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிறான். இந்த பயந்து போன ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. இன்றைக்கு பயந்து இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, பராக்கிரமசாலியே. நல்ல கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டு. எதற்காக பராக்கிரமசாலி? உலகத்துல போய் யுத்தம் பண்றதுக்கும் சண்டை போறதுக்கும் உலக மனுஷனோட இல்லை. நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டமே கிடையாது. வான மண்டலத்தின் பொல்லாத கிரியைகளோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த இடத்துல அவர் எதற்காக பயந்திருந்த கிதியோனை பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார் என்றால், உலக காரியத்திற்கல்ல, அவருடைய காரியத்திற்கு. 1 நாளாகமம் 26:8 பார்க்கும்பொழுது, ஓபேத் ஏதேமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். ஊழியத்திற்கு பராக்கிரமசாலிகளா மாத்ததான் உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை அழைத்தவர், பராக்கிரமசாலியாய் அழைத்தவர், நம்மையும் பராக்கிரமசாலியாய் அழைத்திருக்கிறார். இந்த நாட்களில் பராக்கிரமசாலின்னு என்னையே சொல்றீங்க ஆண்டவரே, என் கூட நீங்க இருந்திருந்தீங்கன்னா நாங்க இப்படி பயந்துருப்போமான்னு சொல்லி கிதியோன் கேட்கிற பிரகாரம் அநேக நேரத்தில் கேட்டிருக்கலாம். நாம பராக்கிரமசாலியாய் ஆகும்படி, இந்த காரியத்தில் தேறி வரும்படி எந்த சூழ்நிலையிலும் கடந்த நாட்களில் பார்க்கும்போது பாஸ்டர் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நம்ம மிஷினரி ஒருவரை ரொம்ப தாக்கி அடிச்சு வேதனைப்படுத்தின சூழ்நிலையிலும் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லி வைராக்கியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் பராக்கிரமசாலி. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் பராக்கிரமசாலி. எலியா ஒருவன் தனியே நின்று அன்றைக்கு எல்லா காரியத்தையும் அக்கினியும் இறக்கக்கூடும் என்றால், நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக பராக்கிரமசாலி. நல்ல கரங்களை தட்டி இந்த காரியத்தில் நாம் தேரும்படி நமக்குள்ள வளரணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக யுத்த வீரன். 4வதாக யாரு? யுத்த வீரனாய் இருக்கிறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம்
33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண ஆ, உன்னால் ஆகாது. உன்னால் ஆகாது. நீ இளைஞன், இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். யுத்த வீரன் என்றார். இது பிசாசுக்கும் சவுலுக்கும் தெரியாது. அவன் பார்வையில் எப்படி இருப்போம், குழந்தைகளாகவே தான் நம்ம தெரியும். ஆனால் நம்ம இங்கே யுத்தம் செய்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு காரியம் நடந்தது. தானியேல்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ ஜெபிக்க தொடங்கின நாள் முதல் நான் இறங்கி வந்தேன். மிகாவேல் அந்த இடத்துல பயங்கர யுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க ஆரம்பிச்ச ஜெபம் இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பிச்சதுலேருந்து இந்நாள் வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சவுலுக்கு தெரியாத காரியம் இந்த இடத்துல தாவீது கிட்ட சொல்லுகிறார். அவனும் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்று சொல்லுகிறார். ஆனால் தாவீது அதற்கு சொல்லுகிற காரியம் 34வது வசனம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்றேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு கரடியும் ஒரு பயங்கரமான காரியமும் நமக்கு முன்பாக வரும் பொழுது இது லேசான காரியம் கிடையாது. கரடியும் சிங்கமும் வந்து லேசான காரியம் கிடையாது. இதை கையால் பல நுணுக்கங்கள் வேணும். அதோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணணும். அது மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாம் மேற்கொள்ள முடியும். பிசாசானவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சாதான் நம்ம மேற்கொள்ள முடியும். நம்ம ஏனோ தானோ ஏதோ ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோன்னா மேற்கொள்ள முடியாது. வாளை பிடிச்சோன்னா ஒரே அடியா அடிச்சோன்னா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த இடத்துல சொல்லுகிறான், கரடியும் சிங்கமும் வந்தபோது அதன் வாயிலிருந்து என் ஆடுகளை தப்புவித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு யுத்த வீரனாக விளங்கினவன் தான் யாரு? தாவீது. நம்ம யுத்த வீரர்லாம் விளங்க பண்ணுகிறார். எப்படின்னு பார்க்குறீங்களா? சங்கீதம் 144 அதனுடைய முதல் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் கைகளை போருக்கும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி, என்னுடைய கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கர்த்தர், என் கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கம் தான் வரப்போதுன்னு இல்லை, சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற பயங்கர மனுஷீக ஆவிகளும் பிசாசு ஆவிகளையும் மேற்கொள்ள நம்மை ஒரு யுத்த வீரனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதுல நம்ம தேறி வரணும். இதுல நம்ம தேறி வருது அநேகருக்கு விளங்கணும். நல்ல கரங்களை உயர்த்தி எங்களுக்கு இதுல உதவி செய்யுங்கப்பா. நாங்க ஒரு யுத்த வீரனாக ஜெபிக்கிறதுல, ஒரு யுத்த வீரனாக தேறி வருதுல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 5வது காரியம், நேரமில்ல வேகமா போகலாம். 5வது காரியம், காரிய சமர்த்தன். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனத்துல தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேலே அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். புத்தியாய் நடந்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் இந்நாள் முதல் ஒரு காரிய சமர்த்தனாக ஆண்டவர் மாற்ற போகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? காரிய சமர்த்தனாய் நம்மால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். போகிற இடத்தெல்லாம் புத்தியாய் நடந்து கொண்டான், அறிவா நடந்து கொண்டான், எல்லாருக்கும் பிரியமா இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் காரிய சித்தி உள்ளவனானான். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆதியாகமம் 39:2 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதற்கு அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். நாம காரிய சித்தி உள்ள ஒரு மகனாக ஆண்டவர் மாற்றுவார். இதுல தேறி வருவதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அடுத்ததாக சௌந்தரியம் உள்ளவன். ஏசாயா 52:7
வசனத்திலே சமாதானத்தை கூறி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. பாதத்தையே அழகா இருக்குதுன்னு சொன்னார்னா நம்ம ரூபத்தை அழகா மாற்ற மாட்டாதா? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க சௌந்தரியம் உள்ளவனாக தேர்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கணும்ப்பா. எங்களுக்குள்ள இந்த எழுப்புதல் வரும்போது தான் நாங்க ஆண்டவரே மற்ற எழுப்புதலுக்காக பார்க்க வேண்டும். கடைசியாக 7வது, கர்த்தர் அவனோட கூட இருப்பார். இஸ்ரவேலுக்கு பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக. வசனம் எழுதி கொள்ளுங்க. யோசுவா 1:5 கூடவே இருப்பேன் என்று சொன்னவர் யோசுவா 1:9 அதை உறுதிப்படுத்துகிறார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளையே நிலைத்துக் கொண்டு இருந்தால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டும் நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அநேகருக்குள்ள இந்த அக்கினி பரவி போகணும். தேசத்துல எழுப்புதலை காணலாம். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே, உபவாச நாட்களிலே உம்முடைய வார்த்தையை கேட்க தியானிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தீர். நீர் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டீர் என்று சொன்னீரே. 2 விதமான காரியங்களை பார்த்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய சிந்தையெல்லாம் அப்படி இருந்ததுனால எந்த பாவத்திலும் விழ முடியல, எந்த ட்ராக் மாறல. ஆண்டவரே, அவன் சரியான பாதையில போனான். தாவீது அவனுடைய தகப்பனார் உணர்ந்து கொள்ளாததெல்லாம் ஆண்டவரே அந்த ராஜாவின் அரண்மனையில உணர்ந்து கொண்டாங்கல்ல. இன்றைக்கும் ஆண்டவரே நாங்க தேறி வருவது அநேகர் உணரணும். நல்ல கரங்களை உயர்த்தி நாங்க தேறி வருவது அநேகர் பார்க்கணும்பா. இதையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டோம், இதையே நாங்கள் நிலைத்து கொண்டும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்று எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. சில காரியங்கள் நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களிலே எங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இடைப்படும், நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.